பொண்டாட்டி மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும்னு இந்த படத்தில் சொல்லிக்கிறாங்க. தலை ஆம்பளைங்க எல்லாம் பொண்டாட்டி மேலே பாசம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பொம்பளை த்ரிஷா வேற ஒரு கள்ளக்காதலியை தேடின்னு போகிறான். தலைவர் 8 கோடி கொடுக்குறாரு உனக்கோசம். ஆனால் நீ என்ன பண்ணுற, வேற ஒருத்தனை வச்சுன்னுக்கிற. இதெல்லாம் நியாயமா? எங்கே இருக்கும் சொல்லுங்க. ஆனால் ஒரு பொண்டாட்டி மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும்னு சொல்கிறேன். நான் இப்போ என் பொண்டாட்டியை தேடின்னு போகிறேன் செங்கல்பட்டுக்கு. அவளுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, அதனால இக்னோரில் தான் போகிறேன். ஆனால் நீங்களும் இது போல் பொண்டாட்டி மேலே பாசம் வைங்க, யாரும் விட்டு பிரியாதீங்க. அதுதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. உங்கள் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நீங்கள் பாசமாக நேசிங்க. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப உருக்கி சொல்லிக்கிறாங்க. வேற மாரி படம், ஒவ்வொரு சீனும் ஆழமாக நம்ம மனசில் இறக்கிக்கிறாங்க. இது ஒரு சீன் எல்லாம் படமே சீன். அது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா போல கடைசி ஃபைட்டு வேற மாரி. கேமரா வர உங்கள்கிட்ட தான் வரேன். கன் பாயிண்ட்ல இன்டர்வல் பிளாக் வச்சாரு துப்பாக்கி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இந்த சீன் போதுமா உங்களுக்கு? இன்னொரு சீன் கடைசியில் கிளைமேக்ஸில் வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லிட்டாங்க. படம் அந்த மாரி அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் சீன் தான் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். அந்த ஆசிட்ல ஏதோ போட்டாங்க அந்த ஹீரோயின் ஏதோ ஒரு பொண்ணை. படம் ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். 10க்கு பொண்டாட்டியை நம்ப கூட இல்லை, பொண்டாட்டி மேலே பாசத்தை வைங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அவங்க உங்கள் பொண்டாட்டியை உருகி காதலிங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அந்த காரு ஒரே காரு தான், ஒரே ரோடு ஓட்டுறாரு அவர் அவங்க பொண்டாட்டி கோசம். இப்படி ஒரு பெருட்டு அப்படி ஒரு பெட்டு, அவர் மாட்டின பெட்டி நேக்கிறா போல காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவார்டு வாங்கிட்டா போல கார் சாம்பியன். அதனால நம்ம அந்த கார் சீன் எல்லாம் அவர்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவரில் காரில் கிங் மேக்கர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இஸ் வெரி பில்லியன். அவர் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு, இந்தியாவுக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. 2 வருஷம் கழிச்சு அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு பெரிய வரும். கடவுளை எப்படி நம்ம தரிசனமாக நின்று லைனில் நின்று பார்க்குறோமோ அதே போல் இவரில் நம்ம தேட்டரில் வந்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு அருமையாக எடுத்திருக்காங்க படம். நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் பொண்டாட்டியை தேடுங்க. எங்கன்னா போயிட்டாங்க, நான் போய் பாருங்க.